சொத்தை வித்து சொத்து வரியை கட்டுற அளவுக்கு வரியை ஏத்தி பால் இந்த கரண்ட் பில் வரைக்கும் எல்லா விலையும் ஏத்தியாங்கய்யா. விண்ணை தொடும் அளவிற்கு உயர்த்தப்பட்ட விலைவாசியால் நிதிச்சுமையின் பாரம் தாங்காமல் தவிக்கின்றனர் தமிழக மக்கள். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. 11 years ஆஃப் பிஎம் முத்ரா ஸ்கீம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்போது பாஜகவினர் மட்டும் இல்லாமல் மத்திய அரசு சார்பாக எல்லாருமே இந்த விஷயத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கத்தே தெரியாது அப்படின்றது தான் வந்து இங்கே ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆக்சுவலி இந்த ஸ்கீம் எதை சொல்ல வருது, பிஎம் முத்ரா ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு லோன் மாதிரி வந்து மத்திய அரசு சார்பில் கொடுக்குறாங்க. அவங்களுடைய பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக, அவங்களோட ஐடியாஸை வந்து பிச் பண்ணுறதுக்காக, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் தொடங்குவதற்காக, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக மத்திய அரசு வந்து லோன் கொடுக்குது. இந்த ஸ்கீம் மூலயமா கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 2015ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு தேர்தலில் ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. குறிப்பாக வந்து இளைஞர்களுக்காக, தொழில் முனைவோருக்காக இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த ஸ்கீமோட தீம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபண்டட் த அன்ஃபண்டட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதாவது வந்து நிதி இல்லாதவர்களுக்கு நிதி கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். உங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்கும், நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட இருக்கும், உங்கள்கிட்ட வந்து பெஸ்ட் ஐடியாஸ் இருக்கும். ஆனால் அது எப்படி வந்து செயல்படுத்தணும், அதுக்கான நிதி எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, உங்களுடைய ஐடியாஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மத்திய அரசு ஒரு நிவாரண தொகை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு கடனாக வந்து கொடுக்குறாங்க, லோனாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த முத்ரா ஸ்கீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கடந்த மார்ச் மாதம் 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்த ஸ்கீமில் லோனாக வந்து வழங்கப்பட்டிருக்குங்க. குறிப்பாக வந்து 57 கோடி அக்கௌண்டன்ட்ஸ்க்கு, அதாவது 57 கோடி மக்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த ஒரு ஸ்கீம் மூலயமா வந்து 40 லட்சம் கோடி ரூபாய் வந்து மத்திய அரசு கொடுத்துருப்பதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு நமக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் மூலயமா நிறைய பலனடைஞ்ச மாநிலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அது முதன்மையாக தமிழ்நாடு இருக்குங்க. தமிழகத்தில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3.23 lakh crore, அதாவது 3.23 லட்சம் கோடி ரூபாய் இந்த ஸ்கீம் மூலயமா வந்து லோனாக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குதுங்க. அண்ட் அதுலேயும் குறிப்பாக வந்து கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் லோன்ஸ் வந்து முதல் முறையாக வந்து இந்த பிஸ்னஸ், இந்த ஸ்டார்ட் அப்குள்ளே வர அந்த முதல் நிலை இளைஞர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கதா வந்து ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா அதிகமாக பயன்பெற்ற மாநிலங்களில் தமிழகம் முதலிடம் அப்படின்றதுல வந்து மத்திய அரசு இதை பெருமையாக வந்து சொல்கிறாங்க. நாங்கள் கொடுக்குற எந்த ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறது கிடையாது, விளம்பரப்படுத்துறது கிடையாது, கேட்டால் வந்து மத்திய அரசு எங்களுக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு வந்து மாநில அரசு தொடர்ந்து எங்களை வந்து குறை சொல்லிகிட்ருக்கு. நாங்கள் பாருங்கள் இவ்வளோ பேருக்கு வந்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம், இவ்வளோ பிஸ்னஸ் ஐடியாஸை வந்து நாங்கள் பிச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மத்திய அரசு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயம் தவிர்த்து இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, விவசாயம் தவிர்த்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஆனாலும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாங்கறதா இருக்கட்டும், இல்லை வந்து பவுல்ட்ரி பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ், ஒரு ஃப்ரூட் ஷாப் வைக்கிறீங்க, வெஜிடபிள் ஷாப் வைக்கிறீங்க, வாட் எவர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எந்த பிஸ்னஸ் வேணாலும் நீங்கள் இந்த ஸ்கீம் மூலயமா பண்ணிக்கலாம். அதுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பேஸ் பண்ணி அவங்க உங்களுக்கான அந்த லோன் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ இந்த பிஎம் முத்ரா ஸ்கீம்ஸில் வந்து 3 கட்டங்களாக அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. முதல் கட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிசு. அந்த சிசுவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 50,000 வரைக்கும் நீங்கள் வந்து லோனாக வாங்கிக்கலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ்க்கு வந்து இந்த ஒரு ஸ்கீமை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிஷோர் கேட்டகரி. இந்த கேட்டகரியில் வந்து 50,000லேருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் லோன் அமௌண்ட் வாங்கிக்கலாம். இவங்க வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்துப்பீங்க, அதை வந்து நீங்கள் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், ஒரு க்ரோயிங் பிஸ்னஸ், ஒரு வந்து வளர்ந்து வர பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டகரியில் உங்களுக்கான லோனை வாங்கிக்கலாங்க. மூணாவது கேட்டகரி வந்து தருண் கேட்டகரி. இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து லோனாக வாங்கிக்கலாம். இது வந்து யாருக்கெல்லாம் பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நல்லா கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் 2024 வந்து இல்லை 4th கேட்டகரியாக ஒரு கேட்டகரி வந்து கொண்டு வந்தாங்க. அதை வந்து தருண் ப்ளஸ். தருண் ப்ளஸில் வந்து
10 லட்ச ரூபாயிலேருந்து 20 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் லோன் அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை ப்ரூவ் பண்ணிட்டீங்க, அது கரெக்டாக வருது, அது மூலயமா வந்து கரெக்டான ப்ராஃபிட் வருது அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு கேட்டகரியை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி 4 கேட்டகரியாக வந்து இந்த பிஎம் முட்ரா லோன் ஸ்கீம்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரிச்சிருக்காங்க. அண்ட் குறிப்பாக வந்து இது நிறைய இளைஞர்களுக்கு உதவுது அப்படின்றத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை பெருக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும், இது வந்து உண்மையிலேயே சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு பெஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரியான ஐடியாஸ் வச்சுருந்தீங்க, நீங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் மூலமா நீங்கள் வந்து இணைஞ்சு மத்திய அரசு தரக்கூடிய அந்த லோன் அமௌண்ட்டை வாங்கி உங்களுடைய பிஸ்னஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிங்க. மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நவீன். தேங்க்யூ.